உலகத்தில் 6809 மொழிகள் பேசப்படுகிறது. அதில் 6 மொழிகள் தான் பொதுமொழி. அந்த 6இல் ஒன்று நம்முடைய தமிழ்மொழி. உலகத்தில் இடமிருந்து வளமாக எழுதுவதில் முதன்மைக்குரிய மொழி நம்முடைய தாய் தமிழ்மொழி. இன்னும் சொல்லப்போனால் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட செப்பேடையும் சேர்த்து இதுவரை 83% ஓலைச்சுவடி, கல்வெட்டு, செப்பேடு உலகத்தில் தமிழுக்குரியது என்பதுதான் நமக்குரிய சிறப்பு. இவை எல்லாவற்றிற்கு மேல் கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் கனியில் வரக்கூடிய மொழிவரிசை பட்டியலில் 2வது இடம் நம்முடைய தாய் தமிழுக்கு. அவை எல்லாவற்றிற்கு மேல் உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் உங்கள் தாத்தா என் தாத்தா எழுதிய தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறள் என்பதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அன்புக்குரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ராஜ் தொலைக்காட்சி சார்பாக மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இன்னைக்கு யாரை இந்த மாட்டுப்பொங்கலில் நம்ம நினைக்கணும்னா, வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரையும் விவசாயிகளுக்கெல்லாம் விவசாயியாக இருந்த MS சுவாமிநாதனையும் நாம் மனதில் நினைத்து, எந்த தொலைக்காட்சியிலும் இல்லாததை இன்றைக்கு ராஜ் தொலைக்காட்சி செய்திருப்பதில் என்ன சிறப்பு என்றால், நான் நுரைததும்பும் வேர்வை வார்த்தைகளை, வெற்றி சொற்களை பாத்திரங்களுக்கு பளபளப்பு செய்வதைப் போல யாரையும் துதி பாராட்டி என்னுடைய இல்லத்தில் அடுப்பெறிய வேண்டிய அவசியம் பராசக்தியின் கருணை இல்லை என்றாலும் கூட, தமிழ்நாட்டின் சாபக்கேடுகளில் ஒன்று நல்லவர்களை பாராட்டாமல் இருப்பது. இதுவரை விண்ணில் புதுமை செய்த ரைட் சகோதரர்களை தெரியும், மண்ணில் புதுமை செய்தவர்கள் ராஜ் சகோதரர்கள். விண்ணிலிருந்து மண்ணிற்கு புதுமைகளை, தமிழ் பாரம்பரியத்தை, பண்பாட்டை ஒரு மாட்டுப்பொங்கல் திருநாளில் மனம் கமிழக்கூடிய ஒரு பட்டிமண்டபத்தை திட்டமிட்டு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு பட்டிமன்றத்தை ஒளிபரப்பக்கூடிய தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லுவோம். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் பளபளத்து தெரிவார்கள். ஆனால் அதை இயக்கக்கூடிய இயக்குனர் வெளியில் தெரியாத வேறாக மண்ணில் புதைக்கப்பட்ட விதையாக இருப்பார். முதலில் தமிழ்நாட்டில் நல்ல இந்த மாட்டுப் பொங்கலில் ஒரு தலைப்பை கொடுத்தாங்க. இந்த தைத்திருநாளில் நடந்தவைகளை எண்ணி நம்மை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பா அல்லது உழைப்பை இரட்டிப்பாக்கிக் கொள்ள ஒரு முனைப்பான்னு. உலக வரலாற்றிலேயே 14 வயசில் நான் மேடைக்கு வந்தேன். 52 வயசாகுது. வருஷத்துக்கு சராசரியாக 50 கூட்டம்னு வச்சா கூட இது வரைக்கும் ஒரு 5000 கூட்டம் பேசியிருப்பேன். 42 நாடுகள் போயிருப்பேன். நான் ரொம்ப திமிரோடு சொல்கிறேன், யாரும் கவலைப்பட்டாலும் நான் கவலைப்படாதவன். தொலைக்காட்சி வரலாற்றிலேயே நம்மை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னாலே கணவனா மனைவியா பணமா குணமா சாவிப்பேட்டா சட்டப்பையாங்கிறதையே திருத்தணும்னு நினைச்ச ராஜ் டிவிக்கு ஒரு கைத்தட்டு. இந்த உலகத்திலேயே இந்த வடிவேல் சொல்லுவார்ல ஒரு படத்தில், விஷம் 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 விஷம்னு குட்டுவார்ல, அந்த மாதிரி இந்த இயக்குனருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. விஷம் 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 விஷம். தொலைக்காட்சி வரலாற்றிலேயே பேச்சாளரை உழைக்க வச்சு வேலை வாங்கின இயக்குனர். அதனால தான் தலைப்பே இப்படி கொடுத்துருக்காரு. 13 ஜோக்கர் ரெடிமேடாக கொண்டு வந்துடுவாங்க மேடைக்கு. அதையும் முதல்ல இருக்கிறவங்க சிரிக்கிற மாதிரியே வீட்லேயே மேக்கப் போட்டு வந்துடுறாங்க ஆடியன்ஸே. இப்போ எப்படா அதே ஆடியன்ஸு, அதே தொப்பி, அதே சிரிப்பு, அதே கண்ணாடின்னா இப்படியே இருந்திருக்காங்க பட்டிமன்றம். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே நடந்தவைகளை திருத்திக் கொள்வதற்கு நல்ல தலைப்பை தந்தமைக்கும், பேச்சாளர்கள் உழைத்து பேசுவதற்கு வாய்ப்பை தந்த இயக்குனருக்கும் தமிழ் சமூகத்தின் சார்பாக ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. இதுக்காக அடுத்த பட்டிமன்றத்தில் எந்த தொலைக்காட்சி என்னை கூப்பிடாட்டி நான் கவலைப்படாதவன். தமிழ்நாட்டில் நடிப்பில் நமக்கு பல பேரை பார்த்துருப்போம். நடைக்கே கைத்தட்டு வாங்கினவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.
1000 பேர் சண்டை காட்சியில் வந்தாலும் புரட்சி தலைவர் வந்து அப்படி குச்சி சுற்றினார்னா கீழே இருக்கவன் விசில் அடிப்பான். அது மாதிரி கமலஹாசன் சொல்லுவார், நான் ஒரு ஃப்ரேமில் ஒருத்தரை பார்த்து நடிக்க பயப்பட்டேன்னா அது மறைந்த நடிகர் டெல்லி கணேசும்பார். பெண் நடிகர்கள் தூக்கி சாப்பிட்ற கதாநாயகி பத்மினி சாவித்திரி அம்மா கூட மனோரமானா கொஞ்சம் வேர்க்குதும்பாங்க. அந்த மாதிரி தமிழில் நல்ல வார்த்தைகளை உச்சரித்தவங்க யாருன்னா செய்திகளில் நம்ம தள்ளுவண்டி போயிட்டே இருக்க காய்கறிக்காரன் நின்றுவான், செலவு பண்ணுற தொழிலாளி என உழைக்கிறவன் வந்தான் நின்றுவான், சரோஜ் நாராயணசாமிம்பான் செய்தி வாசிக்கிறதுல. இலங்கை வானொலியில் நம்ம கேட்டால் நல்ல தமிழை உச்சரிக்கக்கூடிய KS ராஜா, அப்துல் ஹமீது. அதற்கு பிறகு நம்முடைய விசு சார் நல்ல கம்பீரமாக பேசுவார். ஆனால் மரியாதைக்குரிய என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய VL பாஸ்கர் ராஜ் அவர்களுடைய சிறப்பு என்னன்னா, தமிழை உணர்ச்சி பொங்க நல்ல முறையில் உச்சரிக்கக்கூடிய அவருடைய வார்த்தைக்கு நான் கைகூப்பி வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். எதை முதல்ல நம்ம திருத்தணும்னா தமிழை உச்சரிப்பை திருத்தணும். இம்மி, இன்னி, இட்டு, இப்பு, இரு, இச்சு பேச்சில் ஒருத்தனுக்கும் வரல. இது எங்கள் பல்லக்க விளக்கம் ப்ரோக்ராமுக்குள்ள போலாமாங்கிறான். மறந்துடாதீங்க. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்தையம்மான் மகாத்மா வாழ்கன்னு சொல்லி எழுதின பாரதியார் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். மிஸ்டர் பாரதி, நீங்கள் குஜராத்தில் சுதந்திர வேள்வி குறித்து 42 நிமிடம் பேசினீர்கள். உங்கள் பேச்சு கம்பீரமாக இருந்தது. ஆனாலும் ஒரு குறை. ஒன்று, இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய இந்தியில் பேசியிருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசி இருக்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியது முறையன்றுன்னு தன்மானத்தோட பேனாவில் மைக்கு பதில மெய் போட்டு எழுதியவன் பாரதி. அதை படிச்சுட்டு காந்தி ஒரு கடிதம் எழுதினார். மிஸ்டர் பாரதி, இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினாய்ன்னு. அதை படிச்சுட்டு காந்தி எழுதினாரு, மறந்துடாதீங்க, இது ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் எழுதினாய்ன்னு. அதை படிச்சுட்டும் பாரதி எழுதினா, மிஸ்டர் காந்தி, பிறருடைய குறைகளை குற்றங்களை சுட்டிக்காட்டுகின்ற போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தாய்மொழி தமிழை நான் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. அந்த தமிழை இந்த தைத்திருநாளில் மாட்டுப்பொங்கல் திருவிழாவில் நம்ம எல்லாம் நல்லா உச்சரிக்கணும். தப்பாக உச்சரிக்கிறோமேன்னு அதை திருத்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். இல்லை, இந்த தைத்திருநாளில் ஒரு செய்தியை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நோய் வந்தால் டாக்டர் வீட்டுக்கே போகாதீங்க. ஏன்னா போனோன்னு அவர் சொல்லுவார், மூச்சை இழுத்து விடுங்கம்பார். அப்புறம் நம்ம சொல்லணும், விட்டுறக்கூடாதுன்னு தான் டாக்டர் இங்கே வந்திருக்கோங்கணும். நீங்கள் எந்த டாக்டர் வீட்டுக்கார் போனுங்க, முதல் வார்த்தை சொல்லுவார், மூச்சை இழுத்து விடுங்க, கண்ணை காட்டுங்க, நாக்கை நீட்டுங்க, பின்னாடி திரும்புங்க. அப்புறம் எல்லாம் அமுக்கி பசக்கு பசக்குன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுதும்பார். இவ்வளோ நேரம் லூஸ் அவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மாட்டுப்பொங்கலில் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, லைஃப் நல்லா இருக்கும். ஒழுகிற வீட்டில் வாழுங்க, அழுகிற வீட்டில் வாழாதீங்க. அடுத்தவன் என்ன நினைப்பான்னு சார் முதல்ல அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இதை நிறுத்துங்க. முதல்ல சந்தோஷமாக இருக்க கற்றுக்கங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். அதுக்காக இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு எல்லாரும் ராஜ் டிவியை பார்த்துட்டு மாட்டு பொங்கலை கேட்டு கையை நீட்டி 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரித்து காலைல வீட்டுக்குள்ளே வைக்கும்போது காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினத்துக்கு 2000, 4000, 8000 அப்படின்னா அப்புறம் டைரக்டர் எனக்கு ஃபோன் போட்டு நல்லா இருந்தாங்கடா, இப்போ எல்லாரும் வீடே லூசு மாதிரி தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. அப்படி இல்லை, நம்ம எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக சிரிக்கணும். 4 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வீட்டுக்கு போனேன். உள்ளேருந்து நர்ஸு வந்துச்சு. அம்மா டாக்டர் எங்கன்னு என்னை பேசவே விடலை. வாயில் தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து ECG எடுத்து சட்டையை அக்கல்ல வச்சு 5000 ரூபா பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்தார். என்ன மணி கண்டனாரு. இல்லை, வர்ற மார்ச் 3ஆம் தேதி எங்கள் அப்பா அம்மாவுக்கு சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. இந்த மாட்டு பொங்கலில் எல்லாரும் ஒரு உறுதியை எடுத்துப்போம். 2 விஷயம். வாழ்க்கையில் யாரை பற்றியும் நம்ம புறம் பேசுறது இல்லை அப்படிங்கிறத எடுத்துப்போம். பக்கத்து
பக்கத்தில் இருக்கிறவனை 10 பேருக்கு முன்னாடி பாராட்ட கற்றுப்போம். அதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கற்றுப்போம். இந்த தவறுகளை திருத்துப்போம். நல்லா கவனிக்கணும். தொலைக்காட்சி முன்னாடி அமர்ந்து வீட்டில் லட்சம் பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் சேலம்னு ஒரு இடம் இருக்குது. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போனேன். 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தி. இந்த தலைப்புக்கு சம்பந்தமான செய்தி, நடந்த உண்மை, உலகத் தமிழர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். அப்பா ஒரு டீத்தூள் நிறுவனத்தில் ஒரு பொறுப்பாளராக இருந்தார். அம்மா ஸ்கூல் டீச்சர். முழங்காலில் வேட்டி கட்டி நெத்தி நிறைய பட்ட, வாசலில் ஒரு போர்டு இருந்தது, உழைப்பை நம்பு, உன்னை நம்பு, அறிவை நம்பு, அறிவு பகிர்தலுக்காக வாருங்கள், அதிகார பகிர்வு வேண்டாம்னு. என்னடா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு எழுதி போட்டிருக்காங்களேன்னு உள்ளே போயிட்டு வெளியில் திருப்பியும் அந்த போர்டை பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, உழைப்பை மட்டுமே நம்பி 2 பேர் அந்த வீட்டில் உருவானாங்க. இந்த பக்கம் பேர் போட்டிருந்தது இறையன்பு IAS, இந்த பக்கம் திருப்புகழ் IAS. ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கே சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார், இன்னொருத்தர் டெல்லி பாரத பிரதமருக்கு அட்வைசரி கமிட்டியில் இருந்தார். அவர் எழுதுகிறார், சார் அன்னைக்கு நினச்சிக்கிட்டேன் 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நல்ல விஷயம் இந்த மண்ணில் செய்யணும்னா நம்ம தவறை திருத்தணும், உழைப்பை முன்னிறுத்தணும், படித்தா தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர் இறையன்பு IAS. ஆதாரத்தோடு சொல்கிறேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டு மேடையில் ஒரு புத்தகத்தை காட்டி யாரும் பேசியிருக்கதா எனக்கு தெரியல. மறந்துடாதீங்க, இது வரைக்கும் அவர் 167 புஸ்தகம் எழுதியிருக்காரு. 167 புஸ்தகம். உழைப்பை மட்டுமே உழைக்கிறதுன்னா வெறும் விவசாயத்தில் போய் உழைக்கிறது இல்லை. விஞ்ஞானியோடதும் உழைப்பு தான், ஆசிரியரோடதும் உழைப்பு தான், மருத்துவரோடதும் உழைப்பு தான். இதோ இந்த நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான பேருக்கு கொண்டு போகிறாங்களே தொழில்நுட்ப கலைஞர்கள், அவங்களோடதும் உழைப்பு தான். உழைப்புங்கிறது எல்லாமே. அதை எப்படி ரெட்டி பார்க்கணும்? எனக்கு உழைப்புன்னா என்னன்னு தெரியணும்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். இதுவரைக்கும் தொலைக்காட்சியில் பேசப்படாத 4 நல்ல செய்தியை பேசணுங்கிறத ஆர்வப்பட்டவர் இயக்குனர். அது தனிப்பட்ட முறையில் நான் அதற்காக ஒரு கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். இந்த தைத்திருநாளில் நடந்தவைகளை எண்ணி திருத்திக் கொள்வதா அல்லது உழைப்பை ரெட்டிப்பாக்குவதா? ஒரு நல்ல சிந்திக்கணும்ல. மாட்டுப்பொங்கல்ல வாழ்க்கையில் நமக்காக உழைச்ச முதல் நபர் யாருன்னா, என் வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு சோத்தை வாய்க்கிட்ட கொண்டு போய் இந்த சோறு நான் சாப்பிட்டுட்டா என் பிள்ளைக்கு இருக்காதேன்னு தன் நிழலை பற்றி நினைக்காத பிறருக்காக வாழக்கூடிய ஒரே உத்தமி யாருன்னா நம்ம பெத்த தாய் தான். கல்லில் செதுக்கி உருவாக்கக்கூடிய தெய்வத்தை காட்டிலும் கருவில் சுமக்கிற தாய் பெரிய தெய்வம்னு நான் நம்புகிறவன். இன்னும் வேடிக்கையாக சொல்கிறேன், அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். நான் சொல்கிறது நம்ம அம்மா சின்னம்மாவை. உலகத்தில் தாயினுடைய உழைப்பை பற்றி நம்ம யாராவது நினச்சி பார்த்துருக்கோமா? தாயினுடைய வேர்வை துளிகளில் யாராவது சிந்திச்சு பார்க்கமா? இறந்ததுக்கப்புறம் தவசத்தன்னைக்கு மாலை போட்டு படையல் வச்சு, அம்மா நீ எப்படி இருக்கும்போது தாயினுடைய கண்ணீரை தொடச்சி ஹார்லிக்ஸ் கொடுக்குறவன் தான் சார் வாழ்க்கையில் பெரிய ஆள். இறந்ததுக்கப்புறம் காசியில் போய் கோதானம் பண்ணுறது மனுஷனே இல்லை. நம்ம ஊரில் பல பேர் மனநோயாளியாக தெரியுறான். மனநோயாளின்னு சொல்கிற குழந்தைங்க மனிதர்களாக இருக்காங்க. இப்போ முதல்ல யாரை நம்ம திருத்தணும்னா நம்மளை நம்ம திருத்தணும். நபி நாயகத்திட்ட போய் கேட்குறாங்க, எதிரா சொர்க்கம்னு. என் தாயின் திருவடி தான் சொர்க்கம்னாரு. புத்தர் உலகத்தையே திறந்தவர், என்னால் திறக்க முடியாது, எங்கள் அம்மாவுடைய பாசம்ங்கிறாரு. 12 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றன்னு, அதுவும் முதலியார் சமூகத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியும். மயான பூமிக்கு போய் கொண்டு போய் வச்சுட்டு சங்கெடுத்து ஊதினதற்கு அப்புறம் இந்த மாட்டுப்பொங்கலில் மறக்காமல் உலகத்தமிழர்கள் சிந்திங்க, பட்டினத்தார் பாட்டை கேட்டால் ரத்தம் வரும், இதுக்கப்புறம் நம்ம தாயை மதிக்கணும்னு வருவான், மறந்துடுவான். இயேசுநாதர் கல்வாரி மலையில் யூதர்கள் அடித்த போது நான் பைபிள் படிக்கிறேன். எனக்கு வலம்புரி ஜானும் எங்கள் காஞ்சி மகா பெரியவரும் சொல்லி கொடுத்தது தான். திருக்குறானையும் படி, பைபிளையும் படி, பகவத்கீதையும் படி, எது நல்லதோ அதை எடுத்துக்கோ.
சொல்கிறாரு, இவங்களுக்கு வல்ல இறைவா நல்லது செய்யின்னு. அப்போ கூட கேட்குறாங்க, இவ்வளவு துன்பத்துலேயும் உனக்கு எப்படிடா இந்த சிந்தனைன்னு. என்னுடைய எல்லா செயலுக்கும் காரணம் என் அம்மா தான். இப்போ கொஞ்சம் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் நேற்றுக்கு நல்ல சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டு இயற்கைக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி மாட்டெல்லாம் குளிப்பாட்டி வர்ணம் பூசி பொங்கலோ பொங்கல் சொல்லி மாட்டுப் பொங்கல் கொண்டாடக்கூடிய இந்த நல்ல வேளையில் உலகத் தமிழர்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தடவை போக வேண்டிய இடம், நீங்கள் கை தட்டுறதா இருந்தால் இவருக்கு தட்டுங்க, ஆதிசங்கரர். நீங்கள் வாழ்க்கையில் இந்த 15 பக்கம் புஸ்தகத்தை படிச்சிருங்க. டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் பிறந்த இடம் காலடி, கேரளா பக்கத்தில் இருக்குது. அவங்க அம்மா பேர் ஆரியாம்பிகை, அப்பா பேர் சிவகுரு. உலகத்திலேயே காவி போட்டு கையிலேருந்து லிங்கம் எடுக்காமல் வாயிலேருந்து விபூதி எடுக்காமல் கடைசி வரைக்கும் பெயில் எடுக்காமல் இருந்த ஒரே சாமியார் அவர் தான். துறவு போயிட்டார், அம்மா ஒத்துக்கலை. ஆனால் அம்மாட்ட சொன்னார், நான் எங்கே இருந்தாலும் உன் உயிர் போகும்போது வந்து அந்திம காரியங்களை செய்வேன்னாரு. தாயோடைய உயிர் பிரிய போது வீட்டில் இது மாதிரி பெருங்கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் நின்னாங்க. அம்மா வந்தா மகனை பார்க்குறதுக்கு, அப்படியே கண்ணு மூட போகிறா இன்னும் 3 நிமிஷத்தில். அந்த தாயாரை தூக்கி மடியில் போட்டுக்கிட்டு தடவி கொடுத்தாரு. 3 நிமிஷத்தில் உயிர் போயிடுச்சு. கையில் தூக்கிக்கிட்டாரு. கேரளாவில் நடந்த செய்தி, இந்த புஸ்தகம் படிச்சிருங்க, ஆதிசங்கருடைய வரலாறு. அப்போ தான் நமக்கு தாயினுடைய உழைப்பை எப்படி மறந்துருக்கோம், தாயாரை எப்படி நல்லா நம்ம வச்சுக்கலை, அந்த எண்ணத்தை திருத்தணும்னு இந்த நல்ல நாளில் மாட்டுப் பொங்கலில் சிந்திப்போம். ராஜ் டிவியில் 5 பாட்டு எழுதினார். அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர். பஞ்சுன்னா 5. எங்கள் தாத்தா சொன்னார், ஹிந்தி படிடான்னாரு, கேட்கவே இல்லை. என் ஃப்ரெண்டோட தாத்தா அவன் பேரனெல்லாம் ஹிந்தி படிக்க சொன்னார். அவன்லாம் டெல்லியில் போய் பேசுகிறான், நாங்கள்லாம் பேசாமல் இருக்கோம். நான் சொல்கிறது என் ஃப்ரெண்டோட தாத்தாவை. எல்லா மொழியும் நமக்கு வேணும், ஆனால் நம்ம தாய்மொழி தப்பு இல்லாமல் படிக்கணும். 5 பாட்டு எழுதினார். 5 பாட்டு, அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர். உலக தொலைக்காட்சி வரலாற்றில் இந்த சொல்லலை யாரும். சொல்கிறேன், 5 பாட்டுக்கான தமிழில் சொல்கிறேன் விளக்கம். 5 பிண்டை வச்சு சில பேர் தர்ப்பணம் கொடுப்போம் அமாவாசைக்கு. மாத்ருகயான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் 64 பிண்டம் கொடுப்போம். பட்டினத்தாரும் ஆதிசங்கரரும் சந்திச்சுக்கலை. இவர் சொன்னதை அப்படியே தமிழில் எழுதினவர் தான். இப்போ ஆதிசங்கரருடைய மூலம் சொல்கிறேன் பாருங்க. முதல் வரி நீங்கள் இன்னுமே தெரிஞ்சுக்கங்க. இந்த மாட்டுப் பொங்கலில் அதை தான் நம்ம தவற திருத்தணும். எதுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோன்னே நமக்கு தெரியல. 5 வரி அமர காவியம். தலைவாழை இலை போட்டாச்சு. தமிழ்நாட்டில் இலைக்கு ஒரு அலை இருந்துச்சு, இல்லை நான் சொல்கிறது வாழை இலை. அந்த இலையில் அம்மா சோத்துக்கு ஒரு மதிப்பு இருந்தது. இலைனாலே மரியாதை, அதில் அம்மா சோறுனா இன்னும் சிறப்பு. நம்ம பெத்த தாய். தண்ணி தெளித்து சோறு போட்டாச்சு, நெய் ஊற்றியாச்சு, ஆவி பறக்குது. அன்றைக்கி ஒரு சனிக்கிழமை பெருமாளுக்கு எல்லாரும் வெங்கட்ராமா கோவிந்தா போடும்போது எள்ளுப்பொடியை போட்டுப்போம். 24 வயசு பொண்ணு பிரித்து அப்படியே பிசைஞ்சு கிட்டக்க 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 வாய் கிட்ட கொண்டு வந்தா. ஒரு நூல் இடைவெளி இருந்துச்சு. அவள் தோல் மேலே ஒரு கை. யாருன்னு பின்னாடி பார்த்தா இவளை பெத்த அம்மா. என்னன்னு பார்த்தா, ராசாத்தி நீ சாப்பிடக்கூடாது, கீழே போடுன்னா. ஏன்னா எனக்கு 1 வயசுலேருந்து இன்னி வரைக்கும் பிடிச்ச சோறு எள்ளு சோறு தான், ஏன் வேண்டாங்கிற? நேற்று வரைக்கும் நீ சாப்பிடலாம், ராத்திரி உன் வயிற்ற டாக்டர்கிட்ட காமிச்சோம், ஸ்கேன் எடுத்தோம், ஒரு கரு உண்டாயிருக்கு, மாப்பிள்ளை ஊர்லேருந்து வராரு, இன்னும் 10 மாதத்துக்கு வயிற்றில் இருக்க உயிருக்கு எள்ளு ஆகாது. இப்போ ஆதிசங்கரர் எழுதுறாரு, அம்மா உனக்கு பிடிச்ச ஒரு சோறை உன் வாய்க்கிட்ட கொண்டு போவ, வயிற்றில் இருக்கிற எனக்கு ஆகாதுன்னொன்னே அப்படியே திறந்தா அல்லவா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம் உனக்கு. இந்த ஒரு செய்தி போதும். இந்த மாட்டுப் பொங்கலில் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் தாயாக நினைப்பீங்க. 2வது வரி எழுதுவார், பெண்கள் நிம்மதியாக இருக்கிறது தூங்குகிற இடம், ஒரு கழிச்சும் படுக்கலாமா, குப்புறவும் படுக்கலாமா. அதில் புதுமை பித்தன் எழுதுவார், கணவன் அமைவதை பொறுத்துன்னு. ஆனால் 30 நாள் ஆனதுக்கப்புறம் உன் கருவில் கண்ணு காது மூக்கு வந்துருச்சு, சிதைவு பற்றக்கூடாதுன்னு 10 மாதமும் பாரத்தை மல்லாந்தே பொறுத்திருந்தியம்மா, அதுக்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 3வது வரி எழுதுவார், இந்த ஊரில் பெண்கள் தெருவில் போகும்போது காலில் கொஞ்சோண்டு முள் குத்திட்டா தூக்கி போட்டுட்டு நெறிஞ்சி முள்ளுன்னு கத்துவாங்க.
கதகளி டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு சொட்டு ரத்தம். ஆனால் நான் உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கூட கதற வேண்டிய நீ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியம்மா, அதுக்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 4வது செய்தி, அம்மா ஊரெல்லாம் என் மலத்தை அசிங்கம்பா, ஆனால் என் மலங்கிறதுனால உன் வலது கையில் அப்புறப்படுத்தி இடது கையில் அணைச்சிட்டு இல்லைம்மா, அதுக்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 5வது வரி எழுதுவா, அம்மா ஊரே என்னைய சங்கரான்னு கூப்பிட்டுச்சு, ஒரு நாள் கூட நீ என்னை அப்படி கூப்பிடலை, எப்போ கூப்பிட்டாலும் கண்ணே மணியே பவளமே முத்தமேன்னு கூப்பிடுவேன். இன்னமே எந்த வாய்மா எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படி கூப்பிடும், அந்த வாய்க்கு மொத்தமாக பிண்டம் போடுறேன். நம்ம இந்த தைத்திருநாளை கொண்டாடக்கூடிய மாட்டுப்பொங்கலில் என்ன சபதம் எடுத்துக்கணும்? புஸ்தகம் படிக்கணும். MBA படிக்காத என் பாட்டி சொல்லி கொடுத்தா, சார் படியில் உட்காந்துருந்தா என்ன கிளவி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்குறேன்னா இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏண்டான்னா ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ நூலை கொடுத்தேன், காதை கொடுன்னா, ஏன் காதை கொடுத்தேன், உன் காதை இல்லைடா ஊசியினுடைய காதுன்னா, ஏது பாட்டி காதுன்னு, சின்னம்மா ஓட்டை இருக்கு பாரு அதுதான் காதுன்னு நூலை விட்டுக்கிட்டு அமெரிக்கா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் MBA படிக்காத எங்கள் பாட்டி சொன்னார், ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யப்படும், இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும், நூலை படியுங்கள்னா. அதான் நான் சொன்னேன், இறையன்பு மாதிரி படித்து அறிவை வளர்த்து தவற திருத்தி உழைப்பை முன்னிறுத்து தாயாரை இன்னிலேருந்து மதிக்க கற்றுக்க. இந்த 6 பேரும் சீரியலில் வர்ற வில்லி மாதிரி ஏன் மூஞ்சியவே பார்க்குறாங்க, எப்போ விடுவாங்க, எப்போ விடுவான்னு. அதில் சசிகுமார் 3 நாள் ஆகிருக்கு மேக்கப் போடுறதுக்கு, பியூட்டி பார்லர் போயிட்டு அப்படியே வந்திருக்காரு. சசிகலா அம்மா மாட்டுக்கு பெயிண்ட் அடித்து பார்த்துருக்கோம், அந்தம்மா காலையிலேருந்து குலைச்சு அடிக்குது. காளிதாசு கேட்கவே வேண்டாம், விஜயகாந்துக்கு அப்புறம் இந்த நாட்டில் கருப்பாக இருக்க ஒரே அழகு ஐயா தான். ஆனால் புள்ள இப்படி சிரிக்கிறானேன்னு பார்க்காதீங்க, கல்யாணம் ஆகலை. அங்கிட்டு நடுவில் ஒருத்தர் பச்சை கலரு சிங்கிச்சான், மஞ்சள் கலரு சிங்கிச்சான். அவர் மூஞ்சியை பாருங்கள், தாடியை வச்சு. தமிழ்நாடு வெற்றி கழக விஜய் மாதிரியே இருக்கீங்க. இப்போ விஜயை நம்பி 2 பேர் இருக்காங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜயை நம்பி 2 பேர் இருக்காங்க, உடனே வைரல் ஆக்கிடுவாங்க. விஜயை நம்பி 2 பட்டிமன்ற மணிகண்டன் போட்டார். எல்லா 7ரையும் டைரக்டர் பார்த்துப்பார், நமக்கு ஒன்றும் சம்பந்தமே இல்லை, அவர் சொல்ல சொன்னதை சொல்லிட்டேன். இப்போ அம்மாவே விஜயை நம்பி தான் இருக்காங்க இந்த அம்மாக்கள். இதுக்கு மேலே நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இது இந்த அம்மா 3 ஜென்மத்தில் மாமியாராக பிறந்து 30 மருமகளை க்ளோஸ் பண்ணதுக்கு சமம். அந்த அம்மாவை பாருங்கள், புன்னகை அரசி KR விஜயாக்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரியாது. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரே தங்கச்சி இந்தியாவிலே அதுதான். தயவு செய்து இந்த மாட்டுப் பொங்கலில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, உலகத்திலேயே நம்ம இருக்கும்போது மதிக்காத ஒரே ஆள் யாருன்னா பெத்த அப்பனை. நீங்கள் வாழ்க்கையில் படிக்க வேண்டியது, தவற திருத்த வேண்டியது, 42 வயசு மட்டுமே வாழ்ந்து உலகத்தில் புதுமையை செய்து 2 தேசிய விருதுகளை வாங்கினால முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னு எழுதிய நான் முத்துக்குமார். எப்போதுமே ஆம்பளை புள்ள அம்மாட்ட பாசமாக இருப்பான், பொம்பளை புள்ள அப்பாட்ட பாசமாக இருப்பான். அவர் சொல்கிறாரு, ஒரு மாட்டுப் பொங்கல் வேளையில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி இந்த உறவுகள்லாம் இருக்கும்போது தெரியல, இறந்ததுக்கப்புறம்தான் அருமை புரியுதுன்னு எழுதியிருக்காரு. புஸ்தகத்து பேர் அணில் ஆடு 3இல், எழுதியவர் நான் முத்துக்குமார். சசிகுமார் சொல்கிறாரு, வா பேப்பர் திருத்த முடியலையா ஸ்கூலில், நேற்றுக்கு ஒரு பையன் திமுக துணைன்னு போட்டு தமிழ் பேப்பர் எழுதியிருக்கானா, ஏண்டான்னா திருச்செந்தூர் முருகன் துணைன்னு போடுறான்னா. பக்கத்து பையன் அதிமுக கவுன்சிலர் பையனா, அவன் அதிமுக துணைன்னு போட்டானா, ஏண்டான்னு சசிகுமார் கேட்டாரான், அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு போடுறேங்கிறான். இன்னைக்கு புள்ள வளர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வாதியார் சொல்கிறாங்க, நெருப்பு குச்சியை கிழிச்சு நெருப்பு எங்கேருந்து வந்ததுன்னு. 3ஆம் கிளாஸ் படிக்கிறவன் ஃபூன்னு ஊதிட்டு, மிஸ் இது எங்கே போச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் எங்கேருந்து வந்ததுன்னு நான் சொல்கிறேங்கிறான். அந்த அம்மா வாதியார் வேலையை வேண்டான்னு விட்டுட்டு போகிறா. அவர் எழுதுகிறாரு, அப்பா நீ இருக்கும்போது தெரியல,
அஸ்தியை கரைக்கும் போது தெரிஞ்சிச்சு, நான் 600 பாட்டு எழுதிட்டேன், 60 ஹீரோக்களுக்கு பாட்டு எழுதிட்டேன், 60 கதாநாயகன். ஆனால் எனக்கு பிடிச்ச கதாநாயகன் எங்கள் அப்பா தான். என் வாழ்க்கையில் 400 புஸ்தகம் படித்தேன், எந்த புஸ்தகமும் சொல்லித்தராத அனுபவ புஸ்தகம் என் அப்பா தாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். திருவிழா பார்க்க கூட்டிகிட்டு போவ செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து பெருமாள் புறப்பாடு வரும். நான் 7ஆம் கிளாஸ் படித்தேன். மேலே இருக்க கருடாழ்வார் தெரியல, என்ன 6 அடியில் காலை ஊனி 7 அடிக்கு மேலே என்னை உட்காத்தி வச்சு காமிச்ச. எனக்கு 7ஆம் கிளாஸில் தெரியல. இப்போ நீ செத்ததுக்கப்புறம் புரிஞ்சது. ஒரு சாமி மேலே உட்காந்து தான் நான் இன்னொரு சாமியை பார்த்துருக்கேன். இதெல்லாம் பரவாயில்லப்பா, என்னை விட உனக்கு தங்கச்சி மேலே தான் பாசம் ஜாஸ்தி. நான் சைக்கிளை தொட்டா நீ கொட்டுவ, காஸ்ட்லி பொருள் வீட்டிலன்னு. அவள் ஓட்டினா ஓட்டு ராசாத்தின்னு வேட்டியை மடித்து கட்டுவேன். அவள் ஓட்டும் போது ஓட்டு நான் பிடிச்சிருக்கேன், ஓட்டு நான் பிடிச்சிருக்கேன்ப. அவள் சொல்லுவா, அப்பா விட்டுறாத, அப்பா விட்டுறாத, அப்பா விட்டுறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் திரும்பி பார்த்தா, அப்பா விட்டுட்டியான்னு கேட்டா. நீ சொன்ன, நான் அப்பயே விட்டுட்டேன்ன. ஆனாலும் எப்படி தெரியுமாப்பா, அவள் போனா நீ பிடிச்சிருக்கங்கிற நம்பிக்கை தான்ப்பா அவளை ஓட்ட செஞ்சது. நம்ம வாழ்க்கையில் திருத்த வேண்டியது, நமக்காக ஒவ்வொரு நாளும் உடைச்சு 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 குடும்பத்தை காப்பாற்றி தான் வழிகளை வெளியில் சொல்லாத அப்பனை மதிக்க கற்றுக்கிறத மாட்டுப்பொங்கலில் சபதமாக எடுத்துப்போம். அடுத்த 5 நிமிஷம் உங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு ராஜ் டிவி தான். தலைப்பு என்ன? நடந்தவைகளை எண்ணி திருத்தி கொள்ள வாய்ப்பா அல்லது உழைப்பை இரட்டிப்பாக்கி கொள்ள ஓர் முனைப்பா? இந்த புஸ்தகத்து பேர் மறக்க முடியாத மனிதர்கள்னு பேர். இந்த நாட்டில் நம்ம மறந்த முதல் ஆள் 2 முறை முதலமைச்சராக இருந்து மக்களுக்காகவே உழைச்சி செத்ததுக்கப்புறம் 60 ரூபா பணமும் 6 கதர் சட்டையும் வச்சு அவர் இறந்த பிறகு வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாரு. பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. காமராஜ் என்கின்ற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டதே. அந்த காமராஜ் என்கின்ற மனிதனுடைய நேர்மையை நாம் மறந்து விட்டோம், உழைப்பை மறைந்து விட்டோம், எளிமையை மறந்து விட்டோம். கோவில் கட்டினா இந்துக்கு மகிழ்ச்சி, மசூதி கட்டினா இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி, தேவாலயம் கட்டினா கிறிஸ்தவனுக்கு மகிழ்ச்சி, பள்ளிக்கூடம் கட்டினா கடவுளுக்கே மகிழ்ச்சின்னாரே. அந்த நல்ல விஷயத்தை அரசியல்வாதி மறந்துட்டானே. மறந்த தமிழ்நாட்டு மா மனிதர், காலுக்கு செருப்பும் இல்லாமல் கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லாமல் பாலுக்கு உழைத்தோமடா தோடான்னு சொன்ன எங்கள் ஐயா மரியாதைக்குரிய ஜீவானந்தம். இதோ இந்த மகாத்மா காந்தி தம்பி ராகவேந்திரனுடைய காரைக்குடிக்கு பக்கத்தில் சிராவயல்ல ஆசிரமத்துக்கு வராரு. 4 முளை வேட்டியை தாண்டி ரத்தம் போயிட்டுருக்கு. 45 நிமிஷம் ஜீவாவுடைய பேச்சை கேட்டு ரத்தம் வர்ற மாதிரி பேசி பேசி உழைக்கிறீங்களே, உங்களுடைய சொத்து என்னன்னாரு. மைக்கிட்ட போய் ஜீவா தான் பையில் இருந்த இந்திய வரைபடத்தை இப்படி காமிச்சு, இதுதான் என் சொத்து அப்படின்னாரு. அதுக்கு காந்தி சொன்னார், நீ தாண்டா இந்தியாவின் சொத்துன்னாரு. மனிதர் சொத்தை விற்று சுதேசிய கப்பல் வாங்கினார். தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்டவர். 6ஆம் வகுப்புலேருந்து 7வது படிக்கிறதுக்கு வேறு எந்த பள்ளிக்கூடமும் இல்லை. அவங்க அப்பா சொந்த பள்ளிக்கூடம் கட்டினார். உலகநாதம் பிள்ளை பெற்றெடுத்த இந்தியாவையே கிழிந்ததை ஒன்றுபடுத்திய ஒரே ஊசி எங்கள் வஉசி. அவர் தான் முதல்ல தொழிலாளர்களுக்காக நலச்சங்கம் அமைச்சார். கப்பலோடு வருவேன், இல்லாட்டி கடலில் விழுந்து சாவேன்னு போனார். மும்பையில் இருக்கும்போது தந்தி போச்சு. அப்போ கேட்டாங்க, உங்கள் புள்ளை இறந்துட்டாங்களே, உங்கள் மனைவி நிறைமாத கர்ப்பிணி, நீங்கள் ஊருக்கு போகிறீங்களான்னு. என் குடும்பத்தை பாரத மாதா பார்த்துப்பார், நான் கப்பலில் வருவேன் இல்லாட்டி கடலில் விழுந்து சாவேன்னாரு. முதல்ல வெள்ளையனை எதிர்த்து 2 சுதேசிய கப்பல் விட்டு ஆங்கிலேயனை எதிர்த்து 2 ஆயுள் தண்டனை வாங்கிய முதல் தமிழர் வஉ சிதம்பரம் பிள்ளை. 2 பேர் மறந்துடாதீங்க. அந்த 2வது நபர் யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். 2 ஆயுள் தண்டனை முடிஞ்சு சிறைச்சாலைக்கு வெளியில் வராரு.
கூப்பிடுறதுக்கு 4 பேர் போனாங்க. கட்டிய மனைவி, சொந்த மைத்துனர், இன்னொருத்தர் அவங்க சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம், இன்னொருத்தர் 10 அடி தூரத்தில் இருந்து என்ன பிள்ளைவாள் என்னைய தெரியலையான்னாரு. உங்கள் குரல் கேட்ட மாதிரி இருக்குது, உருவம் தெரியலையேன்னாரு. உடம்பெல்லாம் தொழுநோய் வந்திருக்கக்கூடிய இந்த சிவம் பேசினா சவம் எழுந்து நிற்கும்னு சொன்ன சுப்பிரமணிய சிவா வந்திருக்கே தோழான்னு சொன்னபோது கட்டி அணைச்சிக்கிட்டு வாபுசி சொல்கிறாரு, பிள்ளைவாள் பிள்ளைவாள் உன் நண்பன் வந்திருக்கிறேன். வாபுசி சொல்கிறாரு, சிவம் உன் தொழுநோயை எனக்கு கொடுறா, என் நல்ல உடம்பை நீ எடுத்துக்கூட. இன்னைக்கு நட்பை கூட கற்பை விட மேலாக மதித்தவங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டில் மேடையில் தலைவர் பேசுகிறான், கற்போடு இருப்போம், கற்பை காப்பாற்றுவோம்னு. காரில் போனோன்னு டிரைவர் கேட்குறாரு எந்த வீட்டுக்கு போகணும்னு. இந்த நாட்டில் எவ்வளவு தப்பு நடந்திருக்கு. எதை நம்ம திருத்தி கொள்ள போகிறோம்? யார் மாதிரி வாழ போகிறோம்? இல்லை என்ன உழைப்பை ரெட்டிப்பாக்க போகிறோம்? உழைப்புனா விவசாயம் உழைப்பு, விஞ்ஞான உழைப்பு, கல்வி உழைப்பு, மருத்துவ உழைப்பு, எல்லாமே உழைப்பு தான். நான் ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த நல்ல தலைப்பை கொடுத்து சிந்திக்க வச்ச ராஜ் தொலைக்காட்சிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு. இந்த தைத்திருநாளில் நடந்தவைகளை எண்ணி நம்மை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பா, இல்லை உழைப்பை இரட்டிப்பாக்கலாமா, அதற்கு ஒரு முனைப்பா அப்படின்னு. அந்த காலத்தில் அரியக்குடி பாட்டு பாடும்போது இவ்வளவு வசதி கிடையாது. தலையில் பெட்ரூமாஸ் லைட்டு வச்சிக்கிட்டு இருக்க போகிற தோழர் ஒரு புர்கா ராகத்தில் அவர் வாசிக்கும் போது அப்படி மேலே தூக்கி போட்டு அப்படி பிடிச்சி அப்படி வாசிப்பாராம். அவர் சொல்லுவாராம், ஜனாதிபதி விருதை விட பெட்ரூமாஸ் லைட்டு எடுத்துகிட்டு போகிறவன் லைட்டை தூக்கி போட்டு என் பாட்டுக்கு ஒரு கை தட்டினான்ல, அது தாண்டா பெரிய அவார்டும் பாரான். இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே பேசினதை எடுத்து தொகுத்து வழங்கி அப்படி தீர்ப்புடையலாம். தம்பி ராகவேந்திர போகும்போது அவர் சாட்டை எடுத்து சடார் சடார் சடார்னு அடிச்சுக்கிட்டாரு. இப்போ எதையுமே மக்களுக்கு சாட்டை எடுத்து அடித்தாதான் புத்தி வருது. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, பிறரை அடிச்சுக்கல. இந்த சமூகத்தில் பிறந்து நான் உங்களுக்காக இப்படி துடிக்கிறேன்னு தன்னையத்தானே அடிச்சுக்கிட்டான் மனுஷன். எதை சார் திருத்தணும்? சாதாரண விஷயம் சொல்கிறேன். ரோட்டில் சிகரெட்டு குடிச்சிட்டு போகிறது இப்போ கூட பரவாயில்ல, அதை அணைக்காமல் போட்டு அடுத்தவன் ஆட்டோவில் பத்தி எரியுதில்ல, அதை நிறுத்துங்கடா. திருவண்ணாமலை கிரிவலம் நீ போகிறது தப்பே இல்லை, அதில் பார்க்க போட்டு பான்பராக்க எச்ச துப்புரியில், அதை நிறுத்துறா. திருக்கோயில்களுடைய சாமி கருவறையில் கும்பிடுறதை விட கோவில் சுற்றி சிறுநீர் கழிப்பதை நிறுத்தி அசுத்தப்படுத்தாமல் இருக்கிறத திருத்த கத்திக்க. தெருவா நம்ம போடுற குப்பையை தொழுக்கக்கூடிய தொழிலாளர்களை நீ கும்பிடாட்டியும் பரவாயில்ல, அவங்கள ஒதுக்கி வைக்கிறத நிறுத்துற. மரத்தை வெட்டுறவன் எல்லாருமே சொல்கிறேன், தான் பிள்ளைய தானே கொலை பண்ணுறவனுக்கு சமம்டா. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. என் தங்க பேசினா பாருங்க, அரசு அலுவலகங்களில் பிறப்பு சான்றுலேருந்து இறப்பு சான்றுலேருந்து பட்டாலேருந்து சிட்டாலேருந்து என் பத்திரத்தை நான் பதிகிறதுக்கு லஞ்சம் வாங்கிறத நிறுத்துவோங்கிறத கொள்கை முடிவாக இந்த தைத்திருநாளில் எடுங்க. எதுவுமே வேண்டாம் சார். அரசு மருத்துவமனைகளில் செவிலியரும் மருத்துவரும் மனிதநேயத்தோடு நடந்துக்கணும். நோயாளியாக போகிற நம்மளும் அத்துமீறாமல் ஒழுக்கத்தோடு திரும்பிவாங்க. காவல்துறை ஒரு கிரண்பேடியும் ஒரு லத்திகாச்சரனும் ஒரு முத்துக்கருப்பன் ஐபிஎஸும் ஒரு சைலேந்திர பாபுவும் ஒரு ஆர்வி சுப்பிரமணியனும், ஏன் இன்னைக்கு கூட சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு அற்புதமான காவல்துறை அதிகாரி, அவங்களுக்கு கைத்தட்டி நான் பாராட்டுறேன். அதே காவல்துறையில் மூத்த அதிகாரி இளைய பெண் சீண்டுதல் செஞ்சா பயிரே வேலையை மேயறதுக்கு சமம் இல்லை. ஊடகங்களில் செய்தித்தாளில் படிக்கும்போது உடம்புல கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இல்லை. இதுக்கு பெரிய வார்த்தை ஜாலம்லாம் ஒன்று வேண்டாம் சார். இந்த இயற்கை மண்ணை எடுத்து மாடி வீடு கட்டி கோடி சம்பாதிக்கிற அரசியல்வாதி என்னைக்கு திருந்துறானோ அன்னைக்கு தான் இந்த நாடு நல்லா இருக்கும்.
பெண்களை பொது இடத்துல இல்லை, வீட்டில் கண்ணியமாக நடத்த கற்றுக்கங்க. பெண்களும் பொது இடத்துல பண்பாட்டோட ட்ரெஸ்ஸு பண்ணி ஒழுக்கத்தோடு நடக்க கற்றுக்கங்க. இந்த மாதிரி 1000 விஷயம் சொல்லலாம். இப்போ நான் சொல்லி தான் மாற்றம் வரப்போதா? இப்படி சொல்லி முடிக்கிறேன். இந்த தைத்திருநாளில் இந்த பட்டிமன்றத்துக்கு நடந்தவர்களை எண்ணி திருத்தி கொள்ள 50 மார்க்கு, உழைப்பை ரெட்டிப்பாக்க 50 மார்க்குன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஏண்டா லூசா நீ, இதுக்காக நாங்கள் 2 மணி நேரம் டிவியில் உக்காந்தோன்னு கேட்பீங்க. ஏதாவது ஒன்று சொல்லி முடிக்கணும்ல. நான் குறித்து வச்சு ஒரு ஜோக்கை கேட்டு ஜோக்கெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. என் வீட்டில் நடந்ததை சொல்கிறேன். நான் சென்னையில் குடியிருக்கேன். என் வீட்டை சுற்றி 60 வீடு இருக்குது, அடுக்குமாடி குடியிருப்பு. 6ஆம் நம்பர் பிளாக்கில் கணவனும் மனைவி அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் 10 வருஷம் அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம், பிள்ளை பேர் இல்லையேன்னு. ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கரு உண்டாகி ஸ்கேன் எடுத்து ஆம்பளை பிள்ளைன்னு முறிவாகி போச்சு. 3 நாளில் புள்ள பிறக்க போது புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை. அவ்வளவு அன்பாக இருந்தவங்க. ஏண்டான்னு கேட்டேன். காலங்காலம் கழித்து எனக்கு ஒரு கழிவு வரதம் பிறக்க போகிறான். அந்த புருஷன் சொல்கிறான், எங்கள் அப்பன் பேர் சீனிவாசன் தான் வைப்பேன்னா. அதுக்கு பொண்டாட்டி சொன்னான், நீ எல்லாம் மனுஷன்னு உன்கிட்ட தாலி கொடுத்து கட்ட சொல்லி உன்னோட குடும்பம் நடத்தி புள்ள பெற்று 10 வருஷமாக வாழ்ந்திருக்கேன்ல, இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பன் தான். எங்கள் அப்பன் பேர் வைக்கணும் கிருஷ்ணன் தான். 2 பேருக்கு சண்டை மண்டை உடந்து 60 வீடும் அலற மாதிரி சண்டை போடுவான். எங்கள் அப்பன் பேர் சீனிவாசன், எங்கள் அப்பன் பேர் கிருஷ்ணன். 2 பேரையும் பார்த்து அந்த குடியிருப்புடைய செக்ரட்டரி, என்னையா ப்ராப்ளம்னாரு. சார் புள்ள பிறந்துருச்சு, நாளைக்கு புண்ணியாஜனம், எங்கள் அப்பன் பேர் சீனிவாசன் அந்த ஆள் சொல்கிறான், நான் எங்கள் அப்பன் பேர் கிருஷ்ணன்னு வைக்கணும். இதுதானையா பிரச்சனை. குழந்தை பிறந்துருச்சா, என்னைக்கு புண்ணியாஜனம், நாளைக்கு. நான் சாயந்தரம் தீர்வு சொல்கிறேன்னு சாயந்தரம் வந்தார். ஒரு புது ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு குழந்தைய பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு நானே பேர் வைக்கிறேன், சீனிவாச கோபால கிருஷ்ணா, சீனிவாச கோபால கிருஷ்ணா அப்படின்னாரு. உங்கள் அப்பன் பேர் இருக்குது, உங்கள் அப்பன் பேர் இருக்குன்னு அவன் போயிட்டான். பொழுது விடிஞ்சோடனே இவங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு புண்ணியாஜனம் முடிச்சு அந்த அம்மா பெத்த பிள்ளையை எடுத்து, என்னை ஆள வந்த சீனிவாச கோபால கிருஷ்ணான்னு கொஞ்சம் போச்சு. புருஷங்காரன் கையை பிடிச்சா, நிறுத்திரி, எங்கள் அப்பன் பேர் சீனிவாசன், உங்கள் அப்பன் பேர் கிருஷ்ணன், இந்த கோபாலன் யாருன்னா. உடனே அந்த செக்ரட்டரி சொன்னா, இது எங்கள் அப்பன் பேர்ரா, அதனால நான் வச்சேன்டான்னு. அது மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. எப்போ என்னையன்னு நடுவர்னு கூட்டிட்டீங்களோ எங்கள் அப்பன் பேரையும் நான் உள்ள சொருகணும். தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் நீங்கள் யூடியூப்பில் இருக்க சேலஞ்ச் பண்ணுறேன், கடந்த 10 வருஷத்தில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்ததற்கு நிறைய பாராட்டு, கைத்தட்டுங்க. திருக்குறள் தெரியலையா, திருவள்ளுவர் விழாவில் பேசு. கம்பராமாயணம் தெரியலையா, கம்பன் மேடையில் பேசு. ஜோக் தெரிஞ்சா எல்லா மேடையிலையும் பேசு. எல்லாம் தெரிஞ்சா வீட்டில் இரு. அதான் இன்னைக்கு மேடை. நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்றதுக்கு தான் பாரதியை படிக்கிறோம். உச்சி மீது வாடி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடிக்கிறது மட்டும் இல்லை, படிக்கிறபடி நடக்கணும். எது உழைப்பு, எந்த உழைப்புக்கு நம்ம அங்கீகாரம் செஞ்சிருக்கோம். முதல்ல எனக்கு மதவாதிகளை பிடிக்காது, மனிதநேயத்தை பரப்பிய மதவாதிகளை பிடிக்கும். நிறைய பேர் நான் யாருக்கோ சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு சொல்றேன், ராஜ் டிவியில், நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவன், கொள்கைக்கு அப்பாற்பட்டவன், இன மதங்களுக்கு அப்பாற்பட்டவன். நான் ஆதிசங்கரரை படிப்பேன், அம்பேத்கரை வணங்குவேன். உண்மையாவே மதத்தில் புரட்சி செய்தவர் யார் தெரியுமா? தயவு செய்து சொல்றேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி மதத்தில் புரட்சி செய்தவன் தான் இந்த மனிதர் ராமானுஜர். மறந்துடாதீங்க. மதவாதிகளை நம்ம எதுக்காவது மதிச்சிருக்கோமா, திருத்திருக்கோமா? சார், சில மந்திரம் சிலர் தான் சொல்லணும்னு இருந்த போது இல்லடா, நமோ நாராயணங்கிறத யார் வேணாலும் சொல்லலாங்கிறத ராப்பத்து பகல் 10 பார்க்கக்கூடிய பூலோக வைகுந்தம்ங்கிற ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்தில் 1 நாள் 2 நாள் இல்லை, பல முறை நடந்து தேய்ந்து மந்திரத்தை வாங்கி இந்த உலகம் உய்வதற்காக உழைத்த உத்தமன் யார் என்றால் ஆன்மீகத்தில் புரட்சி செய்த ராமானுஜர். அப்ப ராமானுஜர் இப்ப யாருன்னு கேட்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினம் போன குவியல், காவி உடை போட்ட ஒரு ஆள் போய், மன்னிக்கணும் இந்த வார்த்தை சொல்றதுக்கு, காவி உடை போட்ட ஒருத்தர் பிணங்களை தூக்கி எல்லாம் செஞ்சாரு. பத்திரிக்கைக்காரன் போய் சொன்னான்,
துறவிகளுக்கு பந்த பாசம் கிடையாது, துறவிகள் இப்படி சடலத்தை தொடக்கூடாதுன்னு ஒரே வார்த்தை சொன்னார் அந்த துறவி. என் குருநாதர் குன்றக்குடி சாமி எனக்கு சொல்லி கொடுத்திருப்பது அன்பே தவம், இதுதான்டா எல்லா ஆன்மீகவாதியும் பின்பற்றணும்னாரு. இன்னைக்கு இருக்க பொன்னம்பல அடிகள் அன்பே தவம், அன்பே தவம், அன்பே தவம். இவங்களை என்னைக்காவது உடனே நம்ம ஒரு மதத்துக்குள்ள அவங்களை கொண்டு போய் வச்சிடறோம். ராமானுஜரை விட புரட்சி, எதையும் நான் தைரியமா சொல்றேன், இந்த ராமானுஜரை காவியம் எழுதிய இந்த புஸ்தகம் யாரோடது தெரியுமா? தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் எழுதிய புத்தகம். அதையும் தைரியமா சொல்றேன். நமக்கு யார்கிட்ட நல்லது இருக்கோ வெளியில கொண்டு வந்து காமிக்கிறோம். இது எத்தனை விரல்? 10 விரல். ஆனா அதை கூட உழைக்காம அடுத்தவங்க காசுல சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஒத்த விரல் இருந்தால் ஜெயிக்க முடியுமா? தாராபாரதி சொன்னா, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னா. யார் உழைக்கல? 9 வயசில் அப்பாவை இழந்துட்டு 11 வயசில் கீபோர்டு போட்டு 50 ரூபாய்க்கு இளையராஜாட்ட வேலை வாங்கி 50 கோடிக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அம்பானியை திறக்க வச்ச ஏஆர் ரகுமான் உழைப்பும் உழைப்பு தான். இளையராஜாவுடைய உழைப்பும் உழைப்பு தான். தெண்டுல்கருடைய உழைப்பும் உழைப்பு தான். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோடைய உழைப்பும் உழைப்பு தான். வீடு வீடாக பேப்பர் போட்டு படித்து உடைச்சு SLV3 அக்னியையும் போலி செயற்கை காலையும் கண்டுபிடிச்சு இந்த தேசத்தை உயர்த்திய அப்துல் கலாமோடதும் உழைப்பு தான். யார் உழைக்கல? தாமஸ் ஆல்வா எடிசன் இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு 1000 முறை கஷ்டப்பட்டவனும் உழைப்பு தான். எல்லாம் உழைப்பு தான். ஆனால் இந்த உழைப்புல எதரா ரெட்டி பார்க்கணும்னா அப்படியே கண்ணில் தண்ணி வரும். எனக்கு பிடிச்ச டிவி எதுன்னா டிஸ்கவரி சேனல் தான். ஏன்னா விலங்கு தான் மேக்கப் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று ஸ்போர்ட்ஸு சேனல். எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் பியூட்டி பார்லர் போயிட்டு ஓட வர மாட்டான், வேர்வை சிந்தி தான் ஓடுவான். அண்மையில் ஒரு டிவி பார்த்தேங்க, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கியது. 12 மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு ஓட்டப்பந்தயம். 12 மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு ஓட்டப்பந்தயம். 100 மீட்ரு துப்பாக்கி சத்தம் முழங்கிருச்சு. ஓடத் தொடங்கினாங்க. ஒரு புள்ள கீழே விழுந்துருச்சு. 11 பேர் எல்லைக்கோட்டை தொடலை. ஒரு நிமிஷம் பார்த்தாங்க. நம்ம கிளாஸில் ஒன்றா உக்காந்தோம், கேன்டீனில் ஒன்றா டீ குடித்தோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஒன்றா இருந்தோம். இப்போ போட்டின்னு வந்து நம்ம ஜெயிச்சு அது தோத்துட்டா மனசு வலிக்குமேன்னு மனவளர்ச்சி குன்றிய 11 குழந்தைங்களும் திருப்பி வந்து விழுந்த குழந்தைய தூக்கி மண்ணை தொடச்சி 12 குழந்தைகளும் எல்லைக்கோட்டை தொட்டார்கள். அரங்கம் எழுந்திருந்து கைத்தட்டியது. அப்போ ஒரு ஸ்லோகன் போட்டான், மனவளர்ச்சி குன்றியவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள், பல மனிதர்கள் மனநோயாளியாக இருக்கிறார்கள். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ராஜ் தொலைக்காட்சியில் துளிர்கள்னு இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய லாபத்தில் கூட ஒரு பகுதியை இந்த துளிர்கள்ங்கிற மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறார்களே, அதற்கு 1000 நன்றிகள் சொல்லுங்கள் தோழர்களே. கேட்கலாம், 10 விரல் வச்சு காலை வச்சு கண்ணால் வச்சு பண்ணுறதில்ல சாதனை. நீங்கள் எல்லாம் தமிழில் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் ஒரு விரலில் உலகை ஆண்டவர் ஜெயித்தவர், 1 லிட்டில் ஃபிங்கர். அவள் பேர் மாலினி சிப்பு. தமிழில் இதை மொழிபெயர்த்திருக்கார் ஐஸ்வர்யன்னு.
கல்கத்தாவை சேர்ந்தவ 78 மணி நேரத்தில் இறந்து போயிடுவான்னா 2 பிஜி 3 யூனிவர்சிட்டியில் பேப்பர் ப்ரெசன்டேஷனு இன்றைக்கி உலகமெல்லாம் சுற்றி வர அவளுக்கு கீழே 3327 பேருக்கு வேலை கொடுத்துருக்கா. அவள் தான் சார் தன்னம்பிக்கை மட்டுமே சுவாசித்து வேர்வைகளையும் தன்னுடைய ஒற்றை விரலையும் நம்பி உழைத்து 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 இந்த மண்ணில் உயரத்தை தொட்டவர்கள். இதுவரைக்கும் மாற்றுத்திறனாளிகள்னால் நம்ம கிண்டல் பேசினோம், கேலி பேசினோம். ஆனால் எது மைனஸோ அதை ப்ளஸ் ஆக்கி உழைச்சா பாரு, அதுதான்யா உழைப்பு, அதுதான்யா உழைப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேச்சாளர், அப்போ சோத்துக்கு. நீங்கள் என்ன எழுத்தாளர், அப்போ சோத்துக்கு. அப்போ எல்லாரும் டாக்டர் ஆனால், இன்ஜினியர் ஆனால், வக்கீல் ஆனால், யார் தாண்டா சமூகத்தில் எழுதுறது பேசுகிறது? மல்லாங்கனருங்கிற ஒரு ஊர்லேருந்து பிறந்து 300 புஸ்தகத்துக்கு மேலே எழுதி ஷேக்ஸ்பியரை விட, ஷெல்லியை விட, வேர்ட்ஸ்வித்தை விட, ஆண்டன் செக்காவாவை விட, ஜெயகாந்தன் உடைய எழுத்தை போல பார்வையில் நேர்த்தியும், பாரதியைப் போல நெருப்பு கொப்பளிப்பும், பாரதிதாசனைப் போல அடர்த்தியும் நேர்மையும் அறமும் சார்ந்து எடுத்தே தனது வாழ்க்கையாக்கி வாழ்கின்றானே எஸ் ராமகிருஷ்ணன். அவருக்கு இந்த பொங்கலில் ஒரு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க. அவர் ஒன்று தான் எழுதுறாரு. அவருடைய சிறுதி வெளிச்சமாக இருக்கட்டும், உபபாண்டவமாக இருக்கட்டும், தேசாந்திரியாக இருக்கட்டும், யாமமாக இருக்கட்டும். சார், தமிழ்நாட்டு வரலாற்றில் பட்டிமன்றத்தில் இப்படி புஸ்தகங்களை காமிச்சு யாரும் இது வரைக்கும் பேசலை, தீர்ப்பு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, முதல்ல மனுஷன் அடுத்தவனை பாராட்டாட்டியும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு நீங்கள் காசு கொடுத்து உதவாட்டியும் பரவாயில்ல, நல்லது செய்கிறவனுக்கு இடையூறு பண்ணாமல் இருப்போங்கிறதையாவது தெரிஞ்சுக்கங்கடான்னு எழுதுறார். ராஜி டிவி யாராருக்கோ விழா எடுத்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதனுக்கு, வாலிக்கு பெரிய விழா எடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் இப்படி என் பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி உழைப்பை இரட்டிப்பாக்கணும்னு சொல்கிறோம்ல, இந்த மேடையவே பெரிய ஒரு மாநாடு மாதிரி மாற்றி பேக்ட்ராப்பு போட்டு எங்களையெல்லாம் ஐஸ்வர்யா ராய் மாதிரி காமிச்சு, எங்களையெல்லாம் அமிதாப் பச்சனை விட அஜித்தை விட அழகாக காமிச்சு, ஸ்மார்ட்டாக காமிச்சு, உங்களுக்கெல்லாம் வந்தவங்களுக்கு பரிசும் கொடுத்து அதை அழகாக குரூம் பண்ணி எடிட் பண்ணி லட்சக்கணக்கானவர் பேர் பார்க்குற மாதிரி செய்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் சேர்த்தும், இந்த ஆர்ட் டைரக்டருக்கும், இதையெல்லாம் இயக்கிய நம்மளுடைய டைரக்டருக்கும், ப்ரொடக்ஷனுக்கும், ராஜி டிவி நிர்வாகத்துக்கும் அந்த உழைப்பை அங்கீகரிக்கிற வகையில் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? நான் வாலி சார் இறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நான், மைப்பா நாராயணன் ஒரு எழுத்தாளர், துக்ளக் ரமேஷ் 3 பேர் போய் பார்க்குறோம். 1000 பாட்டுக்கு மேலே எழுதினவர், பல விருதுகளை வாங்கினவர், பல முதலமைச்சர் இதயத்துக்கு இதமானவர், பாஸ்போர்ட்டே கிடையாது, வெளிநாடே கிடையாது. அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இவ்வளவு எளிமையாக வாழ்க்கையில் இருக்கீங்களே, 2 விஷயம் தெரிஞ்சுக்கோ. தப்பு செய்கிறது தப்பு இல்லை, தப்பு செய்கிறது தப்பு இல்லை, தப்பை திருத்திக்காமல் இருக்கிறது தான் தப்பு. உழைக்காமல் இருக்கிறது தப்பு இல்லை, உழைக்காமல் இருக்கிறது தப்புங்கிறத உணராமல் இருக்கிறது தப்பு. அப்போ நான் திருத்துறதை சொல்கிறதா உழைப்பை சொல்கிறதான்னு அவருடைய புஸ்தகத்தில் படித்த 4 விஷயம். காலைல 4 மணிக்கு ஒருத்தன் கதவை தட்டி ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து, ஐயா 500 ரூபா கடன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இப்படிக்கு இளங்கோ 1971. அப்போ அந்த இளங்கோங்கிற கதாசிரியர் படத்துக்கு 3 லட்ச ரூபா வாங்கினவர். அப்போ 3 லட்சம் வாங்கினது 2 பேர், ஒன்று டாக்டர் கலைஞர், இன்னொன்று இளங்கோ. எவ்வளவு பணம் படைத்தவனுக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வரும், கைமாத்து கேட்பாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பணம் நிலையில்லாததுன்னு எழுதுகிறார். காலையில் 9 மணிக்கு எம்எஸ் விஸ்வநாதன் வீட்டுக்கு போனேன். ஐயா நீங்கள் டியூன் சொல்லுங்கள், பாட்டு போடுறேன்னு எழுத வரல, வெத்தலை போடலான்னு வெளியில் வந்தேன். மாடியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு, வாலி சார் உங்கள் டிரைவர் அமுச்சு ஒரு பர்க்லி சிகரெட் வாங்கி தரீங்களான்னு கேட்டார். நடந்த உண்மை. நீ 555 தானேப்பா குடிப்ப, ஏன் பர்க்லி கேட்குறேன்னு கேட்டேன். நான் அடுத்தவன் காசில் குடித்த போது குடித்தேன், இப்போ நான் மாடி வீட்டு ஒட்டு குடுத்தனத்தில் இருக்கேன், வறுமை தாண்டவம் மாடிருச்சு, அதனால் என் தவறை திரித்து பெர்குலி குடிக்கிறேன். என் பேர் தான் படத்துக்கு 10 லட்சம் வாங்கின சந்திரபாபு. அப்போ வாலி எழுதுகிறாரு, புகழ் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாட்டு எழுத முடியலேன்னு வீட்டுக்கு வந்தேன். ராத்திரி 9 மணி. கண்ணு கசங்கி படுக்க போனேன். வாசலில் யாரோ பெல்லு தட்டினாங்க. கதவை திறந்தா
ஒரு லேடி கண்ணீரும் கம்பளையுமா நின்னா, என்னம்மா 9:30 மணிக்கு வந்திருக்கேன்னு. அண்ணா, இன்னமே என்கிட்ட இழப்பதற்கும் கொடுப்பதற்கும் எதுவும் இல்லை, ஒரு நாடகம் இருந்தால் எழுதி கொடுங்க, அதை வச்சு வைத்த நான் பொழைச்சிக்கிறேன்னு சொன்னான். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் டஃப் ஃபைட்டு கொடுத்த நடிகையர் திலகம்னு பேர் எடுத்த சாவித்திரி. அப்போ தான் தெரிஞ்சது விருதுகளும் புகழும் மணி கிரீடமும் வாழ்க்கைக்கு பயன்படாது என்று. காலையில் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போகலான்னு எக்மோர் ஸ்டேஷனில் நின்று 3000 பேர் வந்து போனான். அப்போ அதிகமாக கூடுற இடம் சென்னையில். அது ஒரு ஆள் ஒரு கூஜாவோடையும் பெட்டியோடையும் நின்னா. போய் கையை பிடிச்சேன், என் கண்ணு தண்ணி அவரை பட்டுச்சு. என்னைய தெரியுமா உனக்குன்னு கேட்டார். உலகமே உங்களை தொட்டு பார்க்கணுன்னு நினச்ச தியாகராஜ பாகவதர் உங்களை எனக்கு தெரியாதான்னு கேட்டேன். இப்போ யாரும் என்னைய பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இந்த புகழ், பணம், பதவி இது எல்லாம் நிலையில்லாததுங்கிறத நான் சொல்லலை, வாலி சொன்னார். நான் தமிழ்நாட்டில் நல்ல ஜட்ஜ்மெண்ட்டுகளை சொல்லி இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து டெல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போனவர் பேர் மறந்துடக்கூடாது, மகாதேவன்னு பேர். அவங்க அப்பா பேர் கோ அரங்கநாதன்னு பேர். பல இலக்கியவாதிகளுக்கு புகலிடம். அதே மாதிரி தமிழ்நாட்டு உச்ச நீதிமன்றம் அங்கே டெல்லின்னா தமிழ்நாட்டு உயர் நீதிமன்றத்தில் நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ கொடுக்குறவர் பேர் ஜெகதீஷ் சந்திரான்னு பேர். இந்த 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, தீர்ப்பு சொல்லாதீங்க நீதிபதிகள், அது ஒருவருக்கு சாதகம் பாதகம், தீர்வு சொல்லுங்க, அது வாழ்க்கைக்கு பயன்படும்னாரு. இந்த தைத்திருநாள் மாட்டுப்பொங்கலில் நான் தவற திருத்துங்கன்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு வருத்தமாக இருக்கும், உழைப்பு ரெட்டிப்பாக்குங்கன்னா இன்னொருத்தருக்கு வருத்தமாக இருக்கும். அப்போ இதை மாத்திரத்துக்கு தீர்ப்புக்கு பதிலாக ஒரு தீர்வு சொல்கின்றேன். மனிதா மனிதா, உழைப்பை நம்பு, உன்னை முன்னிறுத்து, தவறை திருத்து, தைமகள் உன் வீட்டில் தைத்தன என குதிப்பால். மாட்டிடம் இருந்து மனிதன் உழைப்பை கற்று உண்மையை முன்னிறுத்தி தவறுகளை பின்னாக்கி நாட்டை வளப்படுத்து. வீழ்ச்சிகுரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சி தன்னை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்த மரச்செயல்கள் அறவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்கக்கூடிய உணர்வு ராஜ் டிவியை போல எல்லா டிவிக்கும் வேண்டும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நாளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி அறுவரோடும் எங்கள் இயக்குனர் பாஸ்கர் ராஜோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய மணிகண்டன்.